தமிழக அரசியலில் மீண்டும் கூட்டணி கணக்கு போர்கள் தீவிரமடைந்துள்ளன. எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் பாஜக கட்சி இடையே நடைபெறும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தற்போது டெல்லி வரை சென்றுள்ளது. மத்திய அரசின் முக்கிய தலைவரான அமித்ஷா அவர்களை நேரடியாக சந்தித்து ஆலோசனை நடத்துவது இந்த விவகாரத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. வரவிருக்கும் 2026 சட்டசபை தேர்தலை குறிவைத்து என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதில் இரு தரப்பும் தீவிரமாக உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாஜக 35 தொகுதிகள் வரை கேட்கும் நிலைப்பாட்டில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இது அதிமுக வட்டாரத்தில் சற்று அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த தேர்தல்களில் இருந்த ஒப்பந்தங்களை விட அதிக அளவிலான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தொகுதி எண்ணிக்கை மட்டுமல்லாமல் எந்தெந்த தொகுதிகளில் யார் போட்டியிட வேண்டும், வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு மதிப்பிடப்பட வேண்டும் என்பதிலும் தீவிர ஆலோசனை நடைபெறுகிறது. மேலும் சட்டசபை தேர்தலுடன் இணைந்து வரவிருக்கும் ராஜ்யசபா தேர்தலையும் கருத்தில் கொண்டு எதிர்கால அரசியல் சமநிலையை பாதுகாக்கும் வகையில் முடிவுகள் எடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அதிமுக தரப்பில் கட்சியின் அடையாளம் மற்றும் ஆதிக்கம் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணம் நிலவுகிறது. அதே சமயம் பாஜக தரப்பில் தமிழகத்தில் தங்களது வலிமையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்படுகிறது. இவ்விரு அணுகுமுறைகளுக்கிடையே சமநிலை காண்பதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவு தமிழக அரசியல் சமீபகால சூழ்நிலையை மாற்றக்கூடியதாக அமையலாம்.